டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. துலாம் ராசி உங்களது ராசியாதிபதி 10ல் இருக்கிறார். ஸோ 10ல் இருக்கிறனால நல்ல லாபங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய முன்னேற்றங்கள், மாமியார் வீட்டு சைட்லேருந்து ஏதாச்சும் பணம் வரணும், பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா 1-8ஆம் தேதி 10ல் இருப்பதனால் நீங்கள் ஜாகிரதையாக இருந்துக்கணும். லாபங்கள்லாம் இருக்கிறதா இருந்தாலும் 10ல் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பண விஷயங்களில் காரணம் என்ன, ஒரு பாதகாதிபதினும் போது நீங்கள் எதிர்பார்த்த அளவோட கொஞ்சம் கம்மியாக தான் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு 30% கம்மியாக கிடைக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களது 2ல் கேது. ஸோ விருச்சிகத்தில் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க. இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு பேசுகிறது. ஒரு விஷயத்தை நான் நினச்சபடி தான் இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் புத்திசாலித்தனம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். காரணம் 12ஆம் அதிபதி புதன் உங்களது ராசியிலே இருக்கிறனால நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நிறைய நெருக்கடி, கொஞ்சம் வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் வரும். ஏன்னா உங்களது பேச்சுக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது காரணம் என்ன, அந்த 2ல் உள்ள கேது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். பேசும்பொழுது இனிமையாக பேசுறதை கொஞ்சம் வழக்கமாக வச்சுக்கணும். ஏன்னா இனிமையாக பேச முடியாது. அவங்க டக்குன்னு கோபப்பட்டு ஏதாச்சும் ஒரு சடார்படார்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் பிரச்சனை. கொஞ்சம் பார்த்து பேசணும். மற்றபடி 3ல் உள்ள குரு பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்களை கொடுப்பா. நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ், மற்றவரிடம் பேசும்போது மெடிவட்டார பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். இதுவரை வக்கரமாக இருந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பான இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள், இளைய சகோதரர் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள். ஸோ வீடு சார்ந்த விஷயங்களில் சனி வக்கரமாக இருக்காருங்க. அதனால் தாயார் விஷயமும் சரி, வீடு சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது வேலைகள், வீடு விஷயங்கள்லாம் ஈடுபட்டிருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் விட்டு நடக்கும் வேலைகள்லாம். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. தாயாருடைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அம்மா கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி வாகனங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களது 5ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. நம்ம சொன்ன பேச்சு கேட்குறேங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். பட் கொஞ்சமாக கன்வின்ஸ் பண்ணுங்கள் குழந்தைகளோட விஷயத்தில். அதுவும் ஆரம்ப கால கல்வி, அதாவது 10வது வரை படிக்கிறவங்க கொஞ்சம் முனைப்பாக படிக்கணுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய பள்ளிகள்லாம் மூடிட்டனால கொஞ்சம் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஒரு சில பள்ளிகள் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. அதனால் கொஞ்சம் முனைப்பாக படிங்க. இனி நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் முடியாது. இது ஒரு போராடும் நேரம். நிறைய விஷயங்கள் நம்ம போட்டியில் ஜெயிச்சாகணுங்க. அந்த ஒரு உத்வேகத்தோட அதிகமாக ஒரு உழைப்பை போட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் போய் ஷூட்டிங்கோ, வெளிநாட்டில் போய் வெளி ஊர்களில் செல்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி தொழிலாளர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலாளருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சின்ன அலைச்சல்கள் அங்கே போகிறதுங்க. அது மட்டும் இல்லை, வேலை பளுகளும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக. பட் ஆனாலும் அதற்கான பலன்கள், அதற்கான ஊதியம் சிறப்பாக கிடைக்கும். நல்ல பலன்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்த அளவுக்கு கடன்கள் கிடைக்கும். கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் வெளில விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யார்ட்டாச்சும் ஒரு விஷயம் சொல்லும்போது தெளிவாக சொல்லுங்கள். நீங்கள் ஒருத்தட்ட இதை சொல்லிடுங்கன்னு சொல்லும்போது அவங்க வேறு மாதிரி சொல்லும்போது அதனால் சின்ன விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் தெளிவாக பேசுங்க. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு குருட்டாம்போக்கில் ஏதாவது சொல்ல அவங்க தப்பாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மற்றபடி பார்த்திங்கன்னா மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் மனைவி செவ்வாய் அங்கே 7ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கனால மனைவி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். இப்போ அதாவது நீங்கள் எப்படி இருக்குன்னா, கணவனா மனைவினா கணவனை எடுத்துக்கோங்க. அதனால் கொஞ்சம் அந்த பிடிவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் குரு பார்வை இருப்பதனால் ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதை போய் தீர்வு காணுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த நேரத்தில் சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபடுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா 8ல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு இருக்கா. ஸோ 8ல் ராகு இருக்கும்போது
கொஞ்சம் குடும்பஸ்தானத்தையும் சரி, எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது வெளி மாநிலத்தவர், அதாவது வேறு மொழி பேசுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வெளி மாநிலத்தவர், வெளி அயலார்கிட்டலாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் ஒரு மாற்று மதத்தினர்களெல்லாம் வந்து இழிவாக பேசும் குணமுடையவராக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை வருவது உறுதி. அதனால் மற்ற மதத்தையோ மற்ற மதத்தை சார்ந்தவர்களையோ வந்து பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னா, இல்லைங்க, இருக்கிறத சொல்லிடுறோம். மற்றபடி வெளிநாட்டில் இருக்கவங்க கூட அந்த ஊர் சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. சில வெளிநாட்டில் போகிறவங்க வந்து அங்கே போய் கோஷ்டி சேர்க்குறதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஈடுபடாமல் நம்ம வேலையை மட்டும் பார்த்திங்கன்னா எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி உடைய சாரத்தில் தான் போதுங்க. ஸோ 2-7 உடைய சாரத்தில் வந்து ராகு போகிறனால கொஞ்சம் வந்து பேச்சுக்கள் கொஞ்சம் இப்போ இதை வந்து கரெக்டாக பேசுங்க. ஏன்னா பேச்சினால் விரோதங்கள் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குனால உங்கள் வாயை கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ மற்றவங்கள்ட்ட பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏளனமாக பேசுவது, மற்ற மதத்தினரை தாழ்த்தி பேசுறதெல்லாம் வந்து விட்டுருங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால தான் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த விஷயங்கள், ஸோ தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. தந்தை மேலே பட்டுதல் பாசங்கள்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முதல்ல சொன்ன மாதிரி மற்றபடி வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சனி சுக்கிரன் பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. லாபங்கள், ஸோ 11ஆம் அதிபதி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாதகாதி 12 இருக்கனால கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாபங்கள்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விரயங்கள், சின்ன சின்ன செலவுகள் வைக்கும். மெஷினரிஸில் வேறு பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வர லாபத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை நிறைய இருக்குங்க. அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னென்னா 12 உள்ள சூரியனுங்க. ஸோ 12 உள்ள சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சம்மந்தமான லைசன்ஸு, சேல்ஸ் டேக்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக கட்டிடுங்க. வண்டியில் வந்து லைசன்ஸு, இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி வருதுங்க. சஷ்டி அன்றைக்கி வந்து முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. முருகரை மனதார நினைத்து குழந்தை வரம் வேண்டியிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். 24ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமிங்க. ஸோ அஷ்டமி அன்னைக்கு வந்து பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு வந்து பைரவரை நினச்சி நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா எதிரிகள் சார்ந்த விஷயங்களும் தகர்த்தெறிவார் பைரவர். கண்டிப்பாக வந்து இதை கடைபிடிங்கள். மற்றும் இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரமும் உங்களுக்கு இனிமையாக அமைந்திட உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.